Hi friends, welcome back to my channel Nanda Electronics. இது பார்த்தீங்கன்னா எல்ஜியோட இண்டோர் பிசிபி. இது டெட் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க டெக்னீஷியனு. இது ஆன் ஆகலன்னு சொல்லி நம்மகிட்ட வந்திருக்கேன். இது இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. எல்ஜியில் மட்டும் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஒரு பீப்பர் வரும், அதாவது ஆன் ஆகிடுது அப்படின்றதுக்கான ஒரு பீப்பர். பட் நமக்கு இப்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நம்ம இப்போ ஆன் பண்ணலாம். பாருங்க, ஆனே ஆகலை. ஸோ அது டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நமக்கு இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணலாம். நமக்கு இன்புட் வோல்டேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 229. நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து வருது, பட் வந்து ஆன் ஆகலை. சரி, ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிபி எல்ஜி பிசிபி இண்டோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்விட்ச் போட்டாச்சு, பீப்பர் வந்துருச்சு. நம்ம ரொம்ப மைனூட்டாக கேட்குது பீப்பர் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வீடியோவில் கேட்டுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபேன் மோட்டர் அவுட்புட் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவுட்புட் பல்பு. சரிங்களா, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆகிடுச்சு. 22 டிகிரியில் இருக்கேன். சரிங்களா, இப்போ நமக்கு ஃபேன் மோட்ரு ஆன் ஆகிடும், அவுட்புட்டும் வந்துடும். ஃபேன் மோட்ரு ஆன் ஆகிடுச்சிங்களா. இப்போ அவுட்புட் இருக்கலாம் இல்லையா, அவுட்புட்டும் வந்துச்சு. இப்போ அவுட் இருக்குது. சரிங்களா, போர்டு பக்காவாக இருக்குது. நமக்கு ஃபேன் மோட்ரு ரன் ஆகிட்டு இருக்கு, 20 டிகிரியில் இருக்குது. சரிங்களா, இது அவுட்புட்டில் ஆக்சுவலாக இது வந்து அவுட்புட் எல்இடி. அவுட்புட் போனால் மட்டும் தான் இந்த எல்இடி வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஒன்ஸ் ஆஃப் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு டோட்டலாக. ஃபேன் மோட்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு. நமக்கு டேரெக்டாக அவுட்புட்டும் போகாது. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். 20 டிகிரியில் இருக்குங்களா, அந்த அவுட்புட்டில் வரல பாருங்கள். இப்போ நம்ம ஃபேன் மோட்டர் மட்டும் ஸ்டார்ட் ஆகும், அவுட்புட் போகாது. 3 நிமிஷம் எடுக்கும் நமக்கு அவுட்புட் வரதுக்கு. சரிங்களா, இப்போ அவுட்புட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள். இன்னும் நமக்கு அவுட்புட் வரல. ஃபேன் மோட்டர் ஆன் ஆயிடுச்சிங்களா. இப்போ நமக்கு அவுட்புட்டே வரல பாருங்கள். 3 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம ஆஃப் பண்ணி உடனே ஆன் பண்ணோம் அப்படின்னா 3 நிமிஷம் டைம் எடுக்கும், நமக்கு ஆன் ஆகாது. ஸோ அவுட்புட்டு இங்கே எல்இடியும் ஆன் ஆகாது. சரிங்களா, போர்டு இப்போ பக்காவாக இருக்கேன். ஃபுல்லாக ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி செக்ஷன் ஃபுல்லுமே ஷார்ட். ஆக்சுவலாக ஐசி ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே ஆக்சுவலாக வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்லாம் டேமேஜ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு வந்து போர்டு எப்பவுமே எடுத்துகிட்டு வரும்போது இதோட பாக்ஸோட ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரது வந்து டெக்னீஷியனுக்கு பெட்டர். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த போர்டு எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம பாக்ஸில் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அந்த யூனிட்டோட இருக்க பாக்ஸோட பிசிபி பாக்ஸோட எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு அதான் பெட்டர். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராதிங்க. நான் நிறைய போர்டு வந்து சரி பண்ணி அனுப்பினக்கு அப்புறமா இங்கே டெக்னீஷியன் வாங்கின்னு போயிருக்காங்க. வாங்கின்னு போயிட்டு அங்கே போய்ட்டு ஆன் ஆகலை, அந்த மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது போர்டு வந்து ட்ராக்லாம் வந்து அப்படியே கிராக் விட்டுருக்கும். நமக்கு போர்டு அப்படியே வந்து இந்த போர்டு இப்போ நான் அப்படியே கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கில் டெக்னீஷியன்ஸ் வந்து வச்சு எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ உள்ள இருக்க டூல்ஸ் வந்து நம்ம அது எதனா டேமேஜ் பண்ணிட வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்பவுமே அந்த பாக்ஸோடு எடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா இருக்குது, சாம்சங் போல் நிறைய டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் எப்பவுமே சேஃப்டிக்கு அந்த பிசிபி பாக்ஸோட எடுத்துகிட்டு வரது பெட்டர். சரிங்களா, இந்த மாதிரி போர்டு மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க. இப்போவே இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கெப்பாசிட்டர் வந்து டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு லெக்கே பிடிங்கிட்டு இருந்தது. ஸோ எப்பவுமே எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாக்ஸோட எடுத்துகிட்டு வரது சேஃப்டி. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வேறு எதனா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன், ப்ளஸ் வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.